நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் திருப்பலியின் துவக்கத்தில் நான் குறிப்பிட்டது போன்று தாய் திருச்சபை மங்கள வார்த்தை திருவிழாவை சிறப்பிக்கின்றது. இந்த திருவிழா பாரம்பரியமாக பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுனுடைய மனு உரு விழா, ஃபீஸ்ட் ஆஃப் தி இன்கார்னேஷன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னை மரியா கபிரியேல் வானதூதரின் அந்த நற்செய்தியை கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய திருவயிற்றில் கருவானதை குறிக்கும் விதத்தில் இது மனு உருவான விழா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை ஒரு இளம்பெண் ஒருவர், 20 வயது மதிக்கத்தக்க இளம்பெண், அடிக்கடி உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார், மயங்கி விழுகிறார், சோர்வுற்றிருக்கிறார். இதை பார்த்து அந்த பெண்ணுடைய பெற்றோர் அந்த பெண்ணை மருத்துவரிடம் அழைத்து செல்கிறார்கள். மருத்துவரிடம் அழைத்து சென்று அவரை பரிசோதிக்க சொல்லுகிறார்கள். பரிசோதனைகளை எல்லாம் முடித்த பிறகு மருத்துவர் பெற்றோரை பார்த்து சொல்லுகிறார், வாழ்த்துக்கள், நீங்கள் இருவரும் தாத்தா பாட்டியாக போகிறீர்கள் என்கிறார். பெற்றோருக்கு சற்று அதிர்ச்சி. என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டாக்டர் திரும்ப தெளிவாக சொல்கிறாரு, உங்கள் மகள் கருவுற்றிருக்கிறார், எனவே நீங்கள் தாத்தா பாட்டியாக போகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த பெற்றோர் அதிர்ந்தவர்களாய் டாக்டரை பார்த்து சொல்கிறாங்க, டாக்டர், இன்னும் அவளுக்கு கல்யாணமே ஆகலை, உங்கள் லேப் ரிப்போர்ட்டை கொஞ்சம் செக் பண்ணுங்கள், ஏதாவது தப்பாக சொல்லிட போகிறீங்க, அதனால் கொஞ்சம் லேப் ரிப்போர்ட்டை செக் பண்ணுங்கள், அக்யூரேட்டாக சொல்லுங்கள். இப்போ டாக்டர் திருப்ப சொன்னார், வாழ்த்துக்கள் அல்ல, அப்படி என்றால் என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன், ஆனால் எங்கள் லேப் ரிப்போர்ட் உண்மைதான் என்றாராம். அன்பார்ந்தவர்களே, ஒரு இளம்பெண் கருவுறுகிறார் என்றால் அது அவருடைய வாழ்க்கை நிலையை பொறுத்து மகிழ்ச்சியானதாகவோ அல்லது வருத்தத்துக்குரியதாகவோ மாறிவிடுகிறது. ஒரு இளம்பெண் திருமணமான பெண் என்றால் அவள் ஆவலோடு ஒரு குழந்தையை எதிர்பார்த்திருக்கும் பொழுது அவர் கருவுற்றால் அதை குடும்பமே கொண்டாடுகின்றது. ஆனால் அதே பெண் ஒருவேளை திருமணமாகாத இளம்பெண்ணாக இருந்து கருவுற்றிருக்கிறார் என்றால் அது குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பதில்லை. அந்த பெண்ணுடைய எதிர்காலமே கூட கேள்விக்குறியாகி விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இன்றைய தினம் திருமணமாகாத இளம்பெண்ணாம் கன்னிமரியா ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்கின்ற அந்த நிகழ்வை நாம் விழாவாக கொண்டாடுகின்றோம். விவிலிய பாரம்பரியத்தின்படி, மோசேயின் சட்டப்படி கருவுற்றிருக்கிற எந்த இளம்பெண்ணும், அதாவது திருமணம் ஆகாமல் எந்த ஒரு இளம்பெண்ணும் கருவுற்றால் அந்த பெண் அந்த இனத்துக்கு துரோகம் செய்தவராக கருதப்பட்டு அல்லது குடும்பத்தை இழிவுக்கு உட்படுத்தியவராக கருதப்பட்டு அவர் கல்லால் எறிந்து கொல்லப்படுவார். மிக கொடுமையான ஒரு சாவு. ஒரு சிரச்சேதம் என்றாலோ அல்லது சுட்டுக்கொள்ளுதல் என்றாலோ அது விரைவாக முடிந்துவிடும். ஆனால் கல்லால் அடித்து கொல்லப்படுவது என்பது சிறிதாக அடி வாங்கி சித்திரவதைப்பட்டு ரத்தம் சிந்தி களைத்து இறுதியாக உயிர் பிரியும். மிக கொடுமையான ஒரு சாவு. அத்தகைய ஒரு கொடுமையான சாவுக்கு இந்த பெண் உட்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. இதையெல்லாம் அறிந்துதான் அன்னை மரி என்ன செய்கிறார், இந்த செய்தியை, வானதூதருடைய வாழ்த்துரையை கேட்டதும் அவர் உடனடியாக அதற்கு சம்மதம் சொல்லவில்லை, மாறாக அதற்குரிய விளக்கங்களை கேட்கிறார். வானதூதர் தோன்றியவுடன் சொல்கிறார், அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று வானதூதர் வாழ்த்துகிறார். இந்த வானதூதருடைய வாழ்த்துரை என்பது நல்ல வாழ்த்துரை, அதில் எதுவும் தவறு இல்லை. அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அன்னை மரியாவுடைய மனமானது சற்று சஞ்சலப்படுகிறது. நற்செய்தியாளர் மிக அழகாக சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். எனவே வாழ்த்துறை இறைவனுடைய வாழ்த்துறையாக இருந்தாலும் வானதூதர் வழியாக வந்திருந்தாலும் இதன் பொருள் என்ன, இது எனக்கு எத்தகைய
நிர்பந்தங்களை என்னுடைய வாழ்வில் கொடுக்கும் தெரியவில்லை என்று அன்னை மரியா அச்சப்படுகிறார். எனவே தான் பிறகு வானதூதர் அவரை பார்த்து மற்ற விளக்கங்களை சொல்லுகிறார். மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று சொல்லி எப்படி அவர் கருவுற்று ஒரு மகனை பெறுவார் என்றும் அவர் எப்படி உலக மீட்பராக இருப்பார் என்றும் வானதூதர் சொல்லும் பொழுது இறுதியாக அன்னை மரியா அந்த அருமையான விளக்கங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்று தன்னுடைய சூழலை எடுத்து சொல்லி அவர் இறை தூதராக இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தையாகவே அது இருந்தாலும் கூட இந்த ஒரு அச்சுறுத்தலான சூழலை எப்படி எதிர்கொள்வது, எப்படி புரிந்து கொள்வது, எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியாமல் மீண்டும் மீண்டும் தடுமாறிதான் அன்னை மரியா என்ன கேட்கிறார், விளக்கத்தை கேட்கின்றார். இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே, கன்னியாக இருக்கிற நான் எப்படி ஒரு குழந்தைக்கு தாயாக முடியும் என்ற அந்த விளக்கத்தை கேட்கும் பொழுதுதான் பிறகு வானதூதர் மேலுமான விளக்கத்தை கொடுக்கிறார். தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலின் பிறக்கும் குழந்தையானது தூய குழந்தை என்று அந்த குழந்தையினுடைய சிறப்பை எடுத்து சொல்லி அன்னை மரியாவை இறுதியாக சம்மதிக்க வைக்கின்றார். இந்த நிகழ்வு நமக்கு சொல்வது என்ன என்றால், அன்னை மரியாவுடைய இந்த நிகழ்வு நம்முடைய வாழ்வில் பல சமயங்களில் நாம் நல்ல சூழல்களை எதிர்கொள்ளும் பொழுது கூட அது இறை திட்டத்திற்கு ஏற்றதாக இருந்தாலும் கூட அதனால் நாம் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்ப்புகள் அல்லது இழப்புகள் அல்லது துன்பங்கள் இவை நம்மை அச்சமுற செய்கின்றன. பொதுவாக இந்த உலகில் நாம் பார்த்தால் ஏனோ தானோ என்று வாழ்வது எளிது. கூட்டத்தோடு கூட்டமாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மிக மிக எளிது. எல்லோரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன், எல்லாரும் வாழறாங்க, நானும் வாழறேன் என்று வாழ்வது மிக எளிது. ஆனால் கூட்டத்திலிருந்து சற்று பிரிந்து நின்று நாம் நம்முடைய தனித்துவத்தை நிலைநிறுத்த முயற்சிக்கும் பொழுது, அதுவும் இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய தனித்துவத்தை நாம் வாழ்ந்து காட்ட முயற்சிக்கும் பொழுது நிச்சயம் இந்த சமுதாயத்திற்கு நாம் ஏற்றவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. அந்த சூழலில் அந்த சமுதாயம் நம்மை பார்த்து ஏளனம் செய்யும், சிரிக்கும், கிண்டல் செய்யும், பலருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நாம் ஆளாக நேரிடும். ஆனாலும் அதுதான் இறை திருவுளம் என்று நாம் புரிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கு ஆண்டவருடைய திட்டம் நம்மில் நிறைவேறும். இதைத்தான் அன்னை மரியா என்று நமக்கு சொல்லுகிறார். இந்த நிகழ்வை, இந்த கபிரியேல் வானதூதர் வாழ்த்துரை வழங்கிய நிகழ்வை நாம் தியானிக்கும் பொழுது அன்னை மரியாவின் 2 பண்புகள் நமக்கு சிறந்த முன்னுதாரணங்களாக திகழ்கின்றன. ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தல், முழுமையாக கீழ்ப்படிதல். தான் கன்னியாக இருந்த போதும் அந்த வாழ்த்துறையை ஏற்று ஒரு குழந்தையை தான் கருத்தாங்கி பெற வேண்டும் என்ற ஒரு புரிதல் அவருக்கு ஏற்பட்டவுடன் அதற்கு மேல் அன்னை மரியா தயக்கம் காட்டவில்லை. மாறாக தன்னையே முழுமையாக இறை திட்டத்திற்கு, இறை விருப்பத்திற்கு அர்ப்பணிக்கின்றார். இதோ உமது அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று முழுமையாக அர்ப்பணித்து விடுகிறார். A total surrender to God's will. எனவே இறை திருவுளத்திற்கு அர்ப்பணிக்கிறார். அர்ப்பணித்த பிறகு அடுத்தது அவர் வாழ்வில் நிகழ்வது என்ன? அந்த இறை திட்டம் நிறைவேற தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கின்றார். சில சமயங்களில் நம் வார்த்தைகள் மட்டும் இனிமையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் நாம் அதனைத்தான் பார்க்கிறோம். சொல்கிற சொற்கள் இனிமையாக இருந்தால் போதும். செயல்கள் என்று வரும்பொழுது அதை பற்றி பெரும்பாலானவர்கள் கவலைப்படுவதே இல்லை. ஆனால் அன்னை மரியா அந்த சொல்லும் செயலும் இணைந்து செல்கிற விதத்தில் இறை வார்த்தைக்கு ஆம் என்று பதிலிருத்து பிறகு இறுதி வரை, தன் வாழ்நாளின் இறுதி வரை தன் வாழ்வில் இறை திட்டம் எப்படியெல்லாம் நிறைவேற வேண்டுமோ அவை அனைத்திற்கும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார். அதனால் அவர் பல துன்பங்களை சந்திக்க நேருகிறது, பல இழப்புகளை சந்திக்க நேருகிறது. இந்த ஒற்றை மகனையே அவர் உலகுக்காக வழங்கிய அந்த கொடுமையான நிகழ்வு கடந்த வாரம் பாஸ்கா நிகழ்வில் நாம் கொண்டாடினோம். அந்த பாடுகள், இறப்பு அத்தனையும் அவருக்கு எவ்வளவு வலியை கொடுத்திருந்தாலும் அனைத்தையும் துணிவோடு ஏற்றுக்கொள்கிறார். காரணம், இதுதான் இறை திட்டம் என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார். எனவே இந்த நிகழ்வை நாம் சிந்திக்கும் பொழுது அன்னை மரியாவிடமிருந்து அந்த 2 பண்புகள், ஒன்று இறை விருப்பத்திற்கு நம்மை நாமே முழுமையாக கையளித்தல், இரண்டாவது அந்த இறை விருப்பம் நிறைவேறும் பொழுது எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, இழப்புகள் வந்தாலும் சரி, நான் இறைவனின் பிள்ளை, இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து விட்டேன்
என்பதை உணர்ந்து அந்த நம்முடைய தனித்துவத்தை, இறைவனுடைய பிள்ளை என்ற தனித்துவத்தை நிலைநாட்டும் விதத்தில் அன்னை மரியாவை போன்று அந்த திட்டம் நம்மில் நிறைவேற நம்மால் இயன்றவரை முழுமையாக ஆண்டவரோடு ஒத்துழைப்போம். அப்படி இறை விருப்பத்திற்கு நம்மையே அர்ப்பணித்து இறை திட்டம் நிறைவேற நாம் முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கும் பொழுது நம் வழியாகவும் அரும் பெரும் செயல்களை அந்த ஆண்டவர் ஆற்றுவார். ஆமீன்.